இன்றைய கட்சி தலைவர்கள் சாமானிய மனிதர்களின் வாழ்க்கை குறித்து நேரடியாக அறிந்து கொள்வது அபூர்வம் என்றாலும் தேர்தல் வந்துவிட்டால் அத்தகைய அபூர்வ காட்சிகள் ஆங்காங்கே அரங்கேறும். மு.க.ஸ்டாலினை தொடர்ந்து தற்போது அன்புமணி ராமதாஸ் மக்களை தேடி தேடி சென்று கலந்துரையாடி வருகிறார். அவரது சேலம் பயணத்தில் கண்ட சில சுவாரஸ்யங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். சட்டமன்ற தேர்தலையொட்டி கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சேலம் சென்ற அன்புமணி ராமதாஸ் அங்கு தான் தங்கியிருந்த நட்சத்திர விடுதியிலிருந்து ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் உள்ள கூலி தொழிலாளியான தொண்டர் ஒருவரின் மிகச்சிறிய வீட்டிற்கு சென்றார். அன்புமணி காரை விட்டு இறங்கியதும் அருகில் இருந்த தொண்டர் ஒருவர் சின்னையா வாழ்க என கோஷம் போட, அவ்வாறெல்லாம் கோஷம் போடக்கூடாது என செல்லமாக கண்டித்துக் கொண்டார் அன்புமணி. கட்சி தொண்டரது வீட்டினருடன் அன்புமணி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அப்போது ஒரே ஒரு புகைப்படம் மட்டும் எடுத்த போட்டோகிராஃபரிடம் இன்னும் ஒரு போட்டோ எடுப்பா என்றார். பின்னர் அந்த வீட்டில் உணவருந்திய அன்புமணி அருகில் உள்ள தோட்டத்திற்கு சென்று அப்பகுதி தொண்டர்களுடன் புகைப்படங்களும் எடுத்துக் கொண்டார். பின்னர் அவர் தனது வாகனம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது அங்கு வந்த ஒரு தொண்டர் அன்புமணியுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள விருப்பம் தெரிவித்தார். என்றாலும் அவரது ஆசை நிறைவேறாமலேயே போய்விட்டது. டூ வீலர் பயணம், சாலையோர டீ கடைக்கு திடீர் விஜயம், யாரும் எதிர்பாராத நேரத்தில் வாக்கிங் என அரசியல் கட்சி பிரமுகர்கள் இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு எளிமையை காட்டி மக்களோடு மக்களாக வலம் வரும் தேர்தலாக 2016 சட்டமன்ற தேர்தல் உள்ளது. கலந்துரையாடல் என்கிற புதிய பிரச்சாரமும் இந்த தேர்தலில் எட்டி பார்க்கிறது. ஆனால் இவையெல்லாம் அடிமனதிலிருந்து எழுந்த மாற்றமா அல்லது ஆட்சிக்காக போடும் வேஷமா? தேர்தல் முடிந்து சம்பந்தப்பட்டவர்கள் அரியணையில் ஏறும்போது மேற்கொள்ளும் நடவடிக்கைகளே இந்த கேள்விகளுக்கு விடை சொல்லும். செய்திப் பிரிவு நியூஸ் 7 தமிழ்.